வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நேற்றுக்கு நீங்கள் இந்த ட்ராவல் சீரீஸில் பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. நேற்றுக்கு நம்ம சென்னையிலேருந்து வாகமன் வர வரைக்கும் நான் போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம வாகமனில் ரிசார்ட்டில் என்ன பண்ணோம், ரிசார்ட் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வாகமனில் எந்தெந்த இடம் போகணுங்கிறத பார்க்க போகிறோம். ஏர்லி மார்னிங் சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம ஈவினிங் வாகமனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம வரவே கொஞ்சம் டார்க்காகவும் ஃபாகியாகவும் ஆக ஆரம்பிச்சிடுது. வாகமனில் நாங்கள் ஹில் மாங்க் ரிசார்ட்ஸுன்ற ஒரு இடத்துல தங்கினோம். நான் ரிசார்ட்டோட அட்ரஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வரலாம். ரிசார்ட்டோட ரேட்ஸும் ரொம்ப நாமினலாக தான் இருந்தது. இந்த ரிசார்ட் மாஸ்கோ டீ ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த ரோடு ஃபுல்லாமே உங்களுக்கு நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. வில்லா டைப் பில்டிங்ஸில் ஒரு பில்டிங்கில் 4 ரூம்ஸ் இருக்குது. இந்த ரிசார்ட்டோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அதோட லொக்கேஷன் தான். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு சிட்டி சென்டர். ப்ளஸ் அமேசிங்கான மவுண்டன் வியூ, எங்கே பார்த்தாலும் அப்படியே மிஸ்ட் கவராகி ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஊஞ்சல்லாம் இருக்குது. ட்ரெக்கிங் போகணுன்னு ஆசைப்படுறவங்களும் அங்கே ட்ரெக்கிங் போகலாம். இந்த ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் சன்செட் பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் பால்கனிலேருந்து நீங்கள் அழகாக சன்ரைஸும் பார்க்கலாம். அங்கே போய் தங்கும்போது ஒரு தனி பிளானெட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஈவினிங் ஆக ஆக அப்படியே இந்த ஃபாக் கவர் ஆகி அது மூவ் ஆகுது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரூம் பால்கனிலேருந்தும் உங்களுக்கு அழகான டீ பிளான்டேஷன்ஸ், மவுண்டன் வியூலாம் கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வெளியில் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம ரூம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஒரு சின்ன ரூம் டூர். என்டர் ஆனோடனே 2 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டி டைனிங் டேபிள், கிங் சைஸ் பெட், வார்ட்ரோப் ஷெல்ஃப்ஸ், ஒரு பெரிய மிரர், டிஷ்ஷோட டிவி, பெரிய ரூம்ங்க. பாத்ரூம்ஸும் ரொம்ப பெருசாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக இருந்தது. கூடவே ஒரு இண்டிவிஜுவல் பால்கனி இருக்குது. பால்கனிலேருந்து நீங்கள் அழகாக சன்ரைஸை பார்த்து ரசிக்கலாம். எங்கள் ரூமில் ஏசி இல்லை, பட் அந்த ஊர் கிளைமேட்டுக்கு ஏசி முக்கால்வாசி தேவைப்படாது. எங்களுக்கு தேவைப்படலை. ஈவினிங் ரொம்பவே நல்லா கூலாக இருந்தது. நாங்கள் 1 நைட் தான் அங்கே ஸ்டே பண்ணோம். ரூமோட கம்ஃபர்ட்டும் வியூவும் பார்த்துட்டு நாங்கள் 2 டேஸ் தங்குறதா தான் இருந்தோம். பட் சடனாக நாங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் தேக்கடி போயிட்டோம். ஒரு 1 to 1.5 டேஸில் நீங்கள் வாகமன் பார்த்து கவர் பண்ணிடலாம். பட் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 டேஸ் அங்கே தங்கலாம். ரொம்பவே காம் அண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்தது. நான் உங்களுக்கு ஹோட்டலில் ஷேர் பண்ண கொஞ்சம் இமேஜஸையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்க ஷேர் பண்ண இமேஜ் மாதிரியே தான் ரூம் ஆக்சுவலாக இருந்தது. ரிசார்ட்டோட ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஃபுட் கோஆர்டினேஷன் எது கேட்டாலும் கரெக்டாக உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. உள்ளே போன உடனே கெட்டிலில் ஹாட் வாட்டர் போட்டுட்டு நான் 2 ரூபீஸ் சன்ரைஸ் பேக்கெட் வாங்கிட்டு போயிருந்தேன். மில்க் பவுடர் பேக்கெட்டும் என்கிட்ட இருந்தது, சுகரும் இருந்தது. சூடாக காஃபி சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு சூப் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷன் பண்ணிவிட்டு கீழே வியூ பார்க்க போயிட்டோம். நைட் ஆக ஆக அங்கே மிஸ்ட் நிறைய வந்துடுது, கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிச்சிடுது. பட் நிறைய லைட்ஸ் இருந்ததுனால நல்லா சேஃபாக ஃபீல் ஆச்சு. நாங்கள் டின்னருக்கு பரோட்டாவும் கீ ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் 8 o'clock மாதிரி வந்துடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கீழே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இன்கேஸ் நீங்கள் பெரிய கேங்காக போகிறீங்கன்னா வெளியே பார்பிக்யூ நைட் பார்ட்டி கூட வச்சுக்கலாம். வெளியவே ஃபுட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஏர்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்மளோட பிஸி லைஃப் ஸ்கெடியூல்லேருந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்சாக இருக்கும். ரொம்ப பசியாக இருந்ததுனால கடகடன் சாப்பிட்டுட்டோம். டின்னர் பிக்ஸ் நான் எதுவும் எடுக்கலை. பட் வெளியில் ஹோட்டல்லேருந்து தான் டின்னர் வந்தது. நல்லாவே டேஸ்டியாக இருந்தது. அதை அரேஞ்ச் பண்ண அந்த ஸ்டாஃப்ஸுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த ரிசார்ட் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எந்த குறையும் இல்லை. ரூமெல்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. குறைன்னு ஒன்று சொல்லணுன்னா அந்த வர ஒரு 5 நிமிஷம் ரோடு மட்டும் ரொம்ப மட்டியாக இருந்தது. அது மட்டும்தான். மிச்சப்படி சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஒரு தூக்கட்டை போட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஃபுல் மிஸ்ட். ட்ரெக்கிங் போகிறவங்களாம் மார்னிங் எழுந்து அங்கே இருக்க குட்டி குட்டி மவுண்டன்ஸ்க்கு ட்ரெக் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பால்கனிலேருந்து பார்த்தா அமேசிங்கான சன்ரைஸ் வியூ. பளிச்சுன்னு சூரியன் நம்ம ரூம்குள்ளேயே அடித்து எழுப்புறார். கிளைமேட்டும் ரொம்ப ப்ளசண்ட்டாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு டீ வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ரூம் சர்வீஸ் வந்துடும். ஸோ மார்னிங் எழுந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேர்ட்ஸ் கத்துற சவுண்ட்லாம் கேட்டுட்டு பீஸ்ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஒரு சூப்பரான டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ரெடி ஆகிட்டு உட்காரத்துக்குள்ளேயோ ஒரு 8 to 8:30 நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்கள் முன்னாடி நாள் நைட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. ரொம்ப நாமினலாக தான் இருந்தது ரேட்டு. நாங்கள் பூரி, பாஜி, அப்புறம் கேரளா ஃபேமஸ் புட்டு கடலைக்கறி, அப்புறம் இடியாப்பம் ஸ்டூ சொல்லியிருந்தோம். அகெயின் உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுமோ
நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஒரு 5-6 ஐட்டம் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. வெளியில் ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் வந்தது, பட் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஸோ நாங்கள் ஃபுட் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம். நல்லா அந்த சூரிய வெளிச்சத்தில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அந்த நாள் ஃபுல்லாக சைட் சீயிங் முடிச்சுட்டு ஈவினிங் தேக்கடி இறங்கிடணுங்கிறது தான் எங்கள் பிளான். நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடத்தோட பேர் மெடோஸ். என்ட்ரன்ஸ் டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 10 rupees, கிட்ஸுக்கு 5 rupees. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய ஹை அண்ட் லோ மவுண்டன்ஸ் இருந்தது. அங்கே அதிகமாக லைட்னிங் அட்டாக் இருக்கிறதுனால தண்டர் லைட்னிங் ப்ரொடெக்டரும் இருந்தது. ஃபஸ்ட் என்டர் ஆகும்போது குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃபிஷ் ஸ்பா, அப்புறம் அந்த கிட்ஸ் போட்டிங், அதுக்கப்புறம் பெரியவங்க ஃபேமிலியோட போட்டிங், அதுக்கப்புறம் ஜிப் லைன், ஸ்கை சைக்கிளிங் அதெல்லாம் இருந்தது. தனித்தனியாக சார்ஜ் அதுக்கெல்லாம். ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் டாப்லேருந்து இன்னொரு மவுண்டன் டாப்புக்கு போகிறது 300 rupees. ஸ்கை சைக்கிளின் அது ஒரு தனி 300 rupees. ரெண்டும் சேர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 500 rupeesல முடிஞ்சிடும். ஒரு மவுண்டனுக்கும் இன்னொரு மவுண்டனுக்கும் நடுவில் உங்களுக்கு சின்ன பாண்ட் இருக்குது, அதில் தான் உங்களுக்கு போட்டிங் விட்டுருக்காங்க. இந்த மெடோஸ்க்கு வெளியில் நிறைய ஃபுட் ரிலேட்டட் ஜூஸ் கடை, ஷாப்பிங் கடையெல்லாம் இருக்குது. பேசிக்கலி மெடோஸ்னால் என்னென்னா ஒரு மவுண்டனோ பீஸ் ஆஃப் லேண்ட்லேயோ நிறைய கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம மெடோஸ்னு சொல்லுவோம். ஆனால் வாகமோனில் இருக்கிற மெடோஸ் ரொம்பவே பெருசு, அதனால தான் அது ரொம்ப ஃபேமஸ். எக்கச்சக்கமான குட்டி குட்டி மலைகள், நடுவில் இருக்கிற அந்த இன்டர்லாக்ஸில் தான் அந்த பாண்ட்ஸ் இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் குட்டி குட்டி குட்டியாக மலைகள், ஃபுல்லாக கிராஸஸ், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஏர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ், ஏன்னா அங்கே ரொம்ப கூட்டம் கிடையாது. ஸோ அங்கே ட்ரெக்கிங் போகிறவங்க, வாக்கிங் போகிறவங்க எவ்வளோ தூரம் ஏற முடியுமோ அவ்வளோ தூரம் ஏறலாம், உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். நிறைய பேர் கைட் ஃப்ளை பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து நல்லா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் எதாவது ஆக்டிவிட்டீஸ் ட்ரை பண்ணோன்னாலும் ட்ரை பண்ணலாம். பட் நாங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே ட்ரை பண்ணல. சும்மா கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு மவுண்டன்லாம் ஏறிட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்கேஸ் நீங்கள் 2 days வாகமோனில் தங்குறீங்கன்னா மெடோஸ்லலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸ் எல்லாம் அந்த மவுண்டன் மேலே ஏறி இறங்கி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் மெடோஸ்க்கு அப்புறம் உள்ளுப்புனிங்கிற ஒரு இடத்துக்கு ஆஃப் ரோட் ஜீப் ரைடு எடுத்துக்கிட்டோம். அங்கே உங்களுக்கு ஜீப்பில் ஒரு 4-5 இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வாகமன் போயிட்டு உள்ளுப்புனி போகாமல் வந்துடுறாங்க. பட் ரொம்பவே அழகாக இருக்குது. அதை கண்டிப்பாக எல்லோரும் போகணுங்கிறதுக்காக நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன். மேபி உங்களுக்கு பார்ட் 3 வீடியோவாக உள்ளுப்புனி வரும். இதை தவிர்த்து உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் அட்வென்ச்சர் பார்க் இருக்குது, அங்கே பேராகிளைடிங், நிறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நாங்கள் கடைசியாக பைன் ஃபாரஸ்ட் போனோம். பைன் ஃபாரஸ்ட் போயிட்டு நாங்கள் தேக்கடிக்கு இறங்கிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இடம் தான் பைன் ஃபாரஸ்ட். எக்கச்சக்கமான பைன் ட்ரீஸ், ரொம்ப வாஸ்ட் ஏரியா. நீங்கள் பையா படம் பார்த்துருந்தீங்கன்னா அடடா மழடா சாங் அங்கே தான் எடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ரோட்லேருந்து ஒரு 10 to 15 minutes நீங்கள் வாக் பண்ணணும் இந்த பைன் ட்ரீ ஏரியாவுக்கு வரத்துக்கு. அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கோஸியாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய பேர் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அங்கே நிறைய ஃபோட்டோ பூத்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணோன்னா உடனே உங்களுக்கு பண்ணித்தராங்க. பைன் ஃபாரஸ்ட்டுமே உங்களுக்கு சிட்டி சென்டரில் தான் இருக்குது. வாகமன் எலப்பாரா ரோடில் இருக்கிற ஒரு மேன்மேட் ஃபாரஸ்ட் தான் இது. கார் பார்க்கிங்லேருந்து பைன் ஃபாரஸ்ட் வர வழியில் உங்களுக்கு எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது. அங்கே வந்து லோக்கல் பிராண்ட் டீஸ், காஃபீஸ் எல்லாம் கிடைக்கும். ப்ளஸ் சாக்லேட்ஸ், அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஸோ நான் அங்கே வாகமன் ஸ்பெஷல் மசாலா டீயும் ஸ்பைஸ்டு காஃபியும் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரேட்டும் ரொம்பவே சீப்பாக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ கிடைக்கிது. ஸோ அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேவரட் ஃப்ளேவரை பிக் பண்ணிக்கோங்க. நான் என்ன வாங்கினேங்கிறதையும் உங்களுக்கு நான் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த பைன் ஃபாரஸ்ட்டை ஈவினிங் அந்த மிஸ்டோட பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பைன் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் தேக்கடி கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். தேக்கடி அங்கேருந்து ஒரு 2 hours டிரைவ், அப்ராக்சிமேட்லி some 40 kilometers. ஸோ எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் அட்வென்ச்சர் பார்க் ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்கேஸ் உங்கள்கிட்ட டைம் இருந்தால் நீங்கள் அட்வென்ச்சர் பார்க்கும் போய் விசிட் பண்ணலாம். உங்களுக்கு பேராகிளைடிங் பிடிச்சிருந்தா அதுவும் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பைன் ஃபாரஸ்ட் மெடோஸ்லாம் விட எனக்கு உள்ளுப்புனி ட்ரிப் ரொம்ப பிடிச்சிது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு உள்ளுப்புனி ட்ரிப் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா, இல்லைனா ஸ்ட்ரெஸ்ட் லைஃப்லேருந்து ஒரு 2-3 நாள் எங்கேயாவது வெளியில் போய் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாகமோன் போகலாம். வாகமோனில் 4 seasonsம் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye bye.